ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் படாதனப்பட்டு மனுஷருக்காய் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே மோட்சம் அளிக்க வேண்டி, மோட்சத்தை பெற வேண்டி, எல்லோரும் உய்ய வேண்டி எம்பெருமான் ராமாவதாரம் எடுத்தான். தர்மவானாய் தர்ம வழியிலே நடந்து தர்மச்சாரிணியான சீதையோடு எழுந்தருளியிருந்து தன்னுடைய சரித்திரத்தை தானே நமக்கு காட்டிக் கொடுத்தான். அப்படி அந்த சரித்திரத்தை வால்மீகி பகவான் பிரம்மதேவரினுடைய அருளாலேயும் நாரத மகரிஷியினுடைய அருளாலேயும் ஸ்லோகங்கள் மூலமாக வால்மீகி ராமாயணம் என்று பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய காவியமாக நமக்கு அருளினார். அதிலே ஒரு சுவையான அனுபவம் இன்று. சீதையை கவர்ந்து கொண்டு வந்து அசோகவனத்துக்கு அடியிலே சிறை வைத்திருந்த ராவணன் சீதையினுடைய அழகாலேயும் அவளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மேலிட்டு அது துகைக்க வேகமாக துயில் எழுந்து சீதையை நோக்கி வந்து, உமக்கு இன்னும் 1 மாத காலமே நான் அவகாசம் தருவேன், உன்னை பட்ட மகிழ்ச்சியாக்கி கொள்வேன், உமக்கு வேண்டியதை எல்லாம் செய்து தருகின்றேன், செல்வமெல்லாம் உமக்கே உம்முடைய திருவடியிலேயே நான் தருகின்றேன் என்று பல வகையான பேச்சுக்களை எல்லாம் சொல்லி அவளை அடைய வேண்டும் என்று பிரயத்னிக்கின்றான். அப்பொழுது சீதா பிராட்டி அவன் முன்னே ஒரு புல்லை எடுத்து போட்டு அவனுக்கு பதில் சொல்கின்றாள் என்பது பிரசித்தமாக ராமாயணத்திலே நாம் காணக்கூடியதான ஒன்று. அப்படி அந்த புல்லை எடுத்து போட்டு, புல்லை நடுவிலே போட்டு, தனக்கும் ராவணனுக்கும் இடையிலே நடுவிலே அந்த புல்லை எடுத்து போட்டு அப்படிங்கிற அந்த ஒரு சப்தத்திற்கு 26 வகையான அர்த்தங்களை நமக்கு மகரிஷிகள் காட்டிக் கொடுக்கின்றார்கள். தனி ஸ்லோக வியாக்கியானத்திலேயும் இதை விரிவாகவும் நாம் அனுபவிக்கலாம். ஆக இன்று சுருக்கமாக இந்த 26 அர்த்தங்கள் என்ன என்பதை நாம் அனுபவிப்போம். புல்லை நடுவிலே போட்டு விட்டு பதில் சொல்ல தயாரானாள் சீதா பிராட்டி. பதில் வார்த்தை சொல்வதற்கு முன்னே துரும்பை தனக்கும் ராவணனுக்கும் நடுவிலே போட்டுவிட்டு பதில் சொன்னாள். இது எதற்காக இப்படி செய்தாள் அப்படின்னா, முதல் அர்த்தம் புல்லை நடுவிலே போட்டு. ராஜாக்களுக்கு ஆசனமிட வேண்டும், அவர்களுக்கு ஒரு ஆசனத்தை தர வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கின்றது, ஆபஸ்தம்பத்திலேயும் சொல்கின்றது. ஆக உபச்சாரம் செய்தால் ஒருவேளை மனமுவந்து இந்த தீயதான எண்ணத்திலிருந்து அவன் மீண்டு விடுவானோ, நம்மை ராமனிடத்திலேயே சேர்த்து விடுவானோ என்கின்ற ஒரு ஆசையாலே ஆசனம் இல்லாவிட்டாலும் கூட இந்த இடத்துல ஒரு பூமியையோ நீரையோ புற்களையோ ஆசனமாக இடலாம் என்கின்ற எண்ணத்தாலே ஆபஸ்தம்ப வச்சனத்தின் படிக்கு புல்லை ஆசனமாக இட்டாள் என்று நாம் கொள்ளலாம். ஆக புல்லை நடுவிலே போட்டு ஆசனமாக உபச்சாரம் செய்வதற்காக அந்த எண்ணத்திலே அவள் செய்தாள்னு முதல் அர்த்தம். இரண்டாவது, புல்லை நடுவிலே போட்டு நேரான நமஸ்காரத்தினாலே அழகியவளான அவள் பதில் சொன்னாள்னு ராமாயண சுந்தரகாண்டத்துல ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தின் படிக்கு அவனுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய ஆசை ஒவ்வாத படிக்கு பரபுருஷனை உபச்சாரம் பண்ணி ஆசனமிடுவது போல இப்போ இங்க இவள் நம்மிடத்துல ஆசை இல்லாதவள், என்றும் ஆசை இல்லாமல் போவானோ அப்படிங்கிற காரணத்தினாலேயும் புல்லை நடுவிலே போட்டாள். வேறு யாருக்கோ உபச்சாரம் பண்றாள் போலே, நம்மிடத்துல ஆசை இல்லாமல் இப்படி இந்த புல்லை நடுவிலே போட்டாளோ, நம்மிடத்துல ஆசை இல்லை அப்படின்னு தோணும்படிக்கு அந்த நினைவாலே புல்லை நடுவிலே போட்டாள்னு 2வது அர்த்தம். 3வது, புல்லை நடுவிலே இட்டு பிராட்டிக்கு அருகிலே வந்தவனான ராவணனை அருகிலே வரும்படிக்கு இல்லாமல் தடுப்பதற்காக புல்லை நடுவிலே போட்டாள். அவனை அணுக விடாமல் தடுப்பதற்காக புல்லினாலோ நீரினாலோ இப்படி ஒரு கோஷ்டி வேறுபாடு உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிற நியாயத்தாலே இந்த புல்லை நடுவிலே இட்டாள்னு 3வது அர்த்தம். 4வது, பெண்களுக்கு பரபுருஷனை பார்ப்பதோ பேசுவதோ பரபுருஷர்களை பார்ப்பதுங்கிறது ஸ்திரீகளுக்கு தகாது அப்படிங்கறதுனாலே புல்லை முன்னே போட்டுவிட்டு அதை வியாஜமாக வைத்துக் கொண்டு
அவனை கேட்பிப்பதற்காக புல்லிட்டாள் அப்படின்னு சொல்லலாம். அதனாலே புல்லை நடுவிலே இட்டுன்னு 4வது அர்த்தம். புல்லை நடுவிலே வியாஜமாக வைத்துக்கொண்டு பரபுருஷனிடத்திலே இப்ப இங்கே பேசுவது அப்படிங்கறதுக்காக செய்தாள். 5வது, நல்லோர்களால் சொன்ன வார்த்தையை கூட இந்த ராவணன் ஏற்கவில்லை. யார் நல்லோர்கள் அப்படிங்கறதையும் சொல்றாள். ராமாயணத்தை சுந்தர காண்டத்திலே 21வது சர்க்கத்திலே 10வது ஸ்லோகம். உன்னுடைய நன்மையை விரும்பக்கூடிய அக்கம்பணனாகட்டும், ஆரீச்சனாகட்டும், மால்யவனாகட்டும், இவர்கள்லாம் உனக்கு முன்னே நல்வார்த்தைகளை எடுத்து சொன்னார்களே, எடுத்து சொன்ன பொழுதிலும் கூட உமக்கு அந்த நல்வார்த்தைகள் காதிலே ஏறவே இல்லை. இப்போது இந்த துரும்பு நான் சொல்வதை கேட்டால் தானே நீ கேட்க போகின்றாய். இந்த துரும்பு, இப்ப போட்ட துரும்பு நான் சொல்றதை இது கேட்டால் தானே நீ கேட்க போகின்றாய். அதனாலே பலமற்றவர்களுக்கு உபமானமா எளிமையா சொல்றதற்காக இந்த புல்லை சொல்லுவார்கள். புல்லை போன்றவரான மனிதன் அப்படின்னு சொல்றதுனாலே ராவணனுக்கு உபமானமாக்கி இந்த புல்லை போட்டாள். அவனுக்கு உபமானம், இந்த புல்லுக்கு உபமானம், புல்லுக்கு சமம் நீ அப்படின்னு சொல்றது போல புல்லை நடுவிலே இட்டாள்னு 5வது அர்த்தம். 6வது, இந்த வார்த்தையை, தேவியினுடைய வார்த்தையை கேட்பவர்கள் தேவியினுடைய கடாட்சத்தை பெற்றவர்களாகத்தான் இருக்க முடியும். அவனே நற்குலத்திலே உதிக்கின்றான், அவனே புத்திசாலி என்று சொல்லும்படியாக விஷ்ணு புராணத்திலே சொல்றது. தேவி மாதா, உம்முடைய கடாட்சம் எவர் மீது படுகின்றதோ அவர்களே நற்குலத்திலே உதிக்கின்றார்கள், அவர்களே புத்திசாலியாகவும் பிறக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றபடிக்கு கடாட்சிக்கப்பட்ட அச்சேதன பொருட்கள் அப்படின்னு இருந்தாலும் கூட அவைகள் புத்தியுடையவையாக ஆகிவிடும். சித்தன்னு கிடையாது, அச்சேத்தன வஸ்துவாக இருந்தாலும் கூட பிராட்டியினுடைய கடாட்ச பார்வைப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது புத்தி உடையதாக ஆகிவிடும். அப்ப இந்த வார்த்தை ராவணனை போல தீங்கு பண்ணாத இந்த புல்லை கூட அறிவுடையதாக்கி தாம் சொல்வதை அதை கேட்கும்படிக்கு செய்வோன் அப்படிங்கறத எண்ணத்தினாலே புல்லை இட்டாள் என்று 6வது அர்த்தம். புல்லுக்கு கூட தான் அறிவை கொடுக்க முடியும், கடாட்சிக்க முடியும், அதை தான் சொல்றதை கேட்க செய்ய முடியும் அப்படிங்கிற நினைவாலே புல்லை நடுவிலே இட்டாள் 6வது. 7வது, புல்லை நடுவிலே இட்டு புல்லை தன் சக்தியாலே அறிவுடையதாக்கி இந்த சக்தி பெருமையை கண்டு ராவணன் பயந்து போய் மீளுவானோ, தன்னை சிறையிருந்ததை விடுத்து ராவணனிடத்திலே ஒப்படைப்பானோ என்கின்ற எண்ணத்தாலே புல்லை நடுவிலே இட்டாள்னு 7வது அர்த்தம். 8வது, அறிவற்றவனா இருக்கக்கூடிய உன்னை தாழ்ந்த பொருளாக நினைக்கின்றேன். ராமாயண சுந்தரகாண்டத்திலே மறுபடியும் ஒரு ஸ்லோகத்திலே சொல்றது போலே உன்னை புல்லை போல நினைத்திருக்கின்றேன் என்ற எண்ணத்தாலே புல்லை நடுவிலே இட்டாள் என்றும் 8வது அர்த்தம். 9வது, புல்லை மனத்திற்கொண்டு அப்படின்னு. அந்தர சப்தம், அந்தர அப்படிங்கிற சப்தம் நெஞ்சை குறிக்கக்கூடிய சப்தம். அந்தரகா கிருத்வா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெஞ்சிலே கொண்டு. அந்தரகனா நெஞ்சுன்னு சொன்னோம், அந்தரகா கிருத்வானா நெஞ்சிலே கொண்டு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. தீங்கு பண்ணாத காரணத்தினாலே புல்லை பெரிதாக்கி கடாட்சம் பண்ணி அதற்கு புத்தியை கொடுத்து தான் சொல்லும்படிக்கு கேட்க செய்யும்படியான சக்தியை கொடுத்தாள். அப்போ உன்னை புல்லாக கூட நினைக்கவில்லை, புல்லு தீங்கு செய்யவில்லை, அதனாலே அந்த சக்தியை கடாட்சத்தை கொடுத்தாள். நீயோ தீங்கு செய்திருக்கின்றாள், அதனால உன்னை புல்லை போலே கூட நினைக்க முடியாது அப்படின்னு மகாபாஷ்யத்திலேயும் சொல்றது படிக்கும். உன்னை புல்லோடு ஒத்தவனாகவும் கருதேன் என்ற வாக்கியத்தின் படிக்கு உன்னை துரும்பு போலே நினைத்திருக்கவும் மாட்டேன் என்ற எண்ணத்தினாலே புல்லை நடுவிலே இட்டாள் என்று 9வது அர்த்தம். 10வது, புல்லை நடுவிலே இட்டு. அறிவற்றவன் பசுவுக்கு சமமானவன் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. இந்த புல்லை தின்கின்ற பசு ஒன்றோ, அதனால இதை நீ தின்னு அதன் என்ற எண்ணத்தினாலே புல்லை நடுவிலே இட்டாள் என்றும் 10வது அர்த்தம். 11, புல்லை நடுவிலே இட்டு நீ நீச்சன், முயலை போன்றவன் என்று சொல்றதுனாலே காட்டில் உள்ள சிங்கத்துக்கும் நரிக்கும் வித்தியாசம் உனக்கும் ராமபிரானுக்கும் உண்டு. சிங்கத்துக்கும் நரிக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அதுபோல உனக்கும் ராமபிரானுக்கும் உண்டு. அதனாலே மிருக ஜாதியை சேர்ந்தவனான நீ புல்லை உண்டே நீ இன்பத்தை பெறலாம்,
பிறன் மனையா இருக்கக்கூடிய என்னை நீ அடைவதற்கான தகுதி உம்மிடத்திலே ஒன்றுமே கிடையாது, இன்புறவே முடியாது. அப்ப உனக்கு இன்பம் எதுன்னு கேட்டா இந்த புல்லை தின்பதுதான். அதனால இந்த புல்லை தின்று இன்பத்தை பெறு என்ற நினைவாலே புல்லை நடுவிலே இட்டாள் என்று 11வது அர்த்தம். 12 புல்லை நடுவிலே இட்டு விசித்திரமான மாலைகள், சந்தனக்கட்டைகள், அகில்கட்டைகள், விதவிதமான வஸ்திரங்கள், தேவலோகத்தை சேர்ந்த ஆபரணங்களை எல்லாம் அடைவாயாக அப்படின்னு சொல்றத படிக்கு, அழகிய புருவமுடையவளே நீ என்னை அடைவாயாக அப்படின்னு இப்படி சொல்றதுனாலே இதெல்லாம் நீச்ச புக்தி உடையவன் சொல்றது போலே, இந்த புல்ல போல நீ சொல்றதெல்லாம் நான் நினைத்து கொண்டிருக்கேன் என்று சொல்றபடியாலேயும் புல்லை நடுவிலே தனக்கும் ராவணனுக்கும் இடையிலே இட்டாள் என்றதனாலே புல்லை நடுவிலே இட்டாள்னு 12வது அர்த்தமும். 13 ராமபிரானை அடைய விரும்பி தன் தேகத்தை தரித்துக் கொண்டிருக்காள் என்ற வச்சனம் ராமாயண சுந்தர காண்டத்திலே. ராமபிரானை அடைய வேண்டியே சீதா பிராட்டி தன்னுடைய உயிரை தரித்துக் கொண்டிருக்காள். ராமன் வருவாரோ அப்படிங்கிற ஆசையாலே உயிர் தரித்துக் கொண்டிருக்கேன், இல்லைனா மயிர்முடியை கழுத்திலே சுத்தி கொண்டு விரைவிலேயே நான் என்னுடைய உயிரை துறப்பேன், யமனுலகுக்கு செல்லுவேன் அப்படின்னு சொல்றதுனாலே சூரனுக்கு உயிர் திருணமாகும். அப்போ இந்த புல்லை போலே இந்த உயிர் இருக்கே, என்னுடைய உயிர் இந்த புல்லை போலே. சூரனுக்கு உயிர்ங்கிறது திருணம், அது ஒரு பொருட்டே கிடையாது. அது போலத்தான் எனக்கும் இந்த உயிர் இந்த புல்லை போலே, என்னுடைய உயிரானது இந்த புல்லை போலேன்னு சொல்றதுக்காக புல்லை நடுவிலே இட்டாள் என்று 13